நமது வடகரையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அஞ்சாசாரா மெட்ரிக் மேல்நிலைக்குரிய அந்த பள்ளிக்கூடத்துல எல்லா விதமான உலகம் சார்ந்த கல்வியும் மறுமை சார்ந்த கல்வியும் இங்கு ஒழுக்கத்தோடு ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் மிக பாதுகாப்பாக இங்கு சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள், நடத்தாட்டி கொண்டு வருகின்றார்கள். எல்லா பிள்ளைகளும் அது நிறைய பிரயோஜனமான செய்திகளை கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்ப வெளியூர் கொண்டு போய் நம்ம பிள்ளைகளை சேர்க்கிறோம், அவங்க ஒரு கவலையான விஷயத்தை எடுத்திருக்கிறாங்க. என்ன குறைகள் இருந்தாலும் அதை நாங்கள் நிறைவுகளாக எடுத்துக்கொள்கிறோம். அவங்க குறை சொல்றாங்கன்னு நாங்கள் போகாம அது எந்த தரத்தில் இது மிகவும் பலகீனமாக இருக்கின்றதோ அதை நாங்கள் உருவாக்குவதற்கும் ஊக்குவிப்பதற்கும் முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருஷமும் 100க்கு 100 மதிப்பெண் தேர்ச்சி பெற்ற ஒரு பள்ளியாகவும் இந்த அஜாசாரா அம்மாள் ஸ்கூலுடைய இந்த முயற்சி என்பது இருக்கின்றது என்பதை அவர்கள் ஆசிரியர்களின் மூலமாக நிர்வாகத்தின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இந்த வருஷமும் 100% கண்டிப்பாக தேர்ச்சி பெற்று இருக்கின்றார்கள். அதே போன்று 10ஆம் வகுப்பு இன்றைய தேர்வுகளை வெளியில வந்து பாத்தீங்களா, இதையும் ஏறத்தாழ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 500க்கு கிட்டத்தட்ட 471 ஒரு அந்தஸ்து வரைக்கும் அல்லாஹ்வுடைய கொண்டு நமது வடகரையில இருக்கக்கூடிய இந்த பெண் பிள்ளைகள் அந்த ஒரு மதிப்பெண்ணை எடுத்திருக்கின்றார்கள். மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தி தான். அவர்களும் இதைத்தான் சொல்லுகின்றார்கள், வெளியில போய் நீங்க பொம்பளை பிள்ளைகளை சேர்த்து விடுறதுக்கு நம்ம ஊர்ல எல்லா சூழ்நிலைகளும் எல்லா சூழலிலும் பாதுகாப்பா இருக்குது, நீங்க கொண்டு வந்து சேர்த்து விடுங்க, நல்ல கல்வியை நாங்கள் ஊக்குவிக்கின்றோம், அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கிறோங்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் முடிந்தவர்கள் நம்மளால என்ன செய்யுங்க, நம்முடைய மகல்லாவிற்கு ஊருக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய கொண்டு எல்லா விதமான சிறப்பம்சங்களும் இருக்கு. என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளும் இந்த வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்கள் இங்கே நமது ஊரில் என்ன செய்யலாம், ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கொடுத்து நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய கண்களுக்கு முன்னால் ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ்.